காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் எல்லோரும் ரொம்ப பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண Iqoo Neo9proவோட ரிவ்யூ தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். க்ரேஸியாக நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ்லேருந்து நிறைய பேர் இந்த ஃபோன் ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. நானுமே ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணலான்னு தான் வச்சுருந்தேன். ஓகேங்களா, அது இன்றைக்கி ரிலீஸ் டேட் பர்டிகுலராக இன்றைக்கி ரிலீஸ் டேட் அன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்பெஷலாக கொடுக்கணுன்னு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க, எந்த விவாத டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இருக்குது இல்லைன்றதை உடச்சி சொல்லிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்ஸ் பார்த்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது அன்பாக்ஸ் பண்ண என்ன இருக்குன்றது பாருங்கள். முதல்ல எடுத்தோடனே ஃபோன் இருக்கும், ஃபோன் எடுத்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண சிம் எஜெக்டர் இருக்கும். சிம் எஜெக்டரை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கேஸ் சிலிகான் கேஸஸ் இருக்கும். சிலிகான் கேஸ் நல்ல ஒரு கேஸ். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் இருக்குது. டாக்குமெண்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு சார்ஜர், அப்புறம் டைப் சி கேபிள் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான் அன்பாக்சிங். ஓகேங்களா, ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நல்ல ஒரு ஃபோன். இது டிசைனை பற்றி சொல்லலாம். டிசைன்னு பார்த்தீங்கன்னா இது ரெட் அண்ட் ஒயிட்டு ஆஸ்தட்டிக் கலர். ஓகேங்களா, இது ஒரு டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். இது ஒரு யூனிக் கலர். ஓகேங்களா, இது சிமெட்ரிக் டிசைனு. அந்த கேமரா ஃப்ளாஷோட மாடியூல் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலரு. இதுக்கு இதோட ஸ்லிம் எட்ஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 8.4 மில்லிமீட்டர் தான் திக்னஸ். ஓகேங்களா, இன் அண்ட் ஃபீல்டு நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் டெக்ஸ்சரும் ஓகே, உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த கேமரா மாடலும் பம்பும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A+ டிசைனே கொடுக்கலாம். நல்ல ஒரு டிசைனு, கலர் ஏற்ற மாதிரி உங்களுக்கு சூப்பரான டிசைன். ஓகேங்களா, நீங்கள் என்னென்ன டிசைன் இருக்குது. ஓகேங்களா, இதில் என்னென்ன இருக்குன்றதை ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பட்டன் பார்ப்பீங்க. பவர் பட்டன் மேலே வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர்ஸும் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர்ஸ். அது மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போர்ட் இருக்கும், மைக் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டு தான் மேலே. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்கும், மைக் இருக்கும், ஸ்பீக்கர் கிரில் இருக்கும். ஓகேங்களா, இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. ரெண்டு சைடும் ஸ்பீக்கர் இருக்கும். சிம் கார்ட்லேயும் ரெண்டு சைடுமே அப் அண்ட் டவுனில் நல்ல ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட் வரும், சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிம் கார்டு டியூவல் நானோ சிம் சப்போர்ட் இருக்குது. லாஸ்ட்டாக இது சொல்ல போனால் டிசைனை பார்த்திங்கன்னா A+ டிசைன், நல்ல ஒரு A+ டிசைன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான டிசைன், ஒரு காம்பேக்டான டிசைனு, நல்ல ஒரு சூப்பர் கூலான டிசைனு. ஓகேங்களா, நல்ல ஒரு A+ டிசைனு. இந்த டிசைனுக்கு 10க்கு 9 கொடுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒவ்வொரு செக் பாக்ஸாக கொடுக்கலாம். நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். இது வெயிட்டை பார்த்தீங்கன்னா 189.1 கிராம்ஸு. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஓகேங்களா, இதில் நிறைய ப்ரோஸ் இருக்குது, கொஞ்சம் கான்ஸ் இருக்குது ஒன்று. ஓகேங்களா, இது என்ன கான்ஸ்னால் இதில் பில்ட்டிலே IP ரேட்டிங் இல்லை. ஓகேங்களா, இது IP எதனா கொடுத்துருக்கலாம். இவங்க IP ரேட்டிங் கொடுக்காது ஒரு கான். ஓகேங்களா, சைடு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணி. ஓகேங்களா, நல்லா இருக்குது. ஓகேங்களா, சூப்பரான டிசைனோடு இருக்குது. டிஸ்பிளே பார்க்கும்போது சொல்கிறேன். இது ஃப்ரண்ட்டில் பஞ்சோல் நடுவு கேமரா. இது ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே. ஓகேங்களா, நல்ல கண்டென்ட்டோடு பார்க்கலாம். நல்ல HDR வேணும் சூப்பர்ஸாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே. ஓகேங்களா, இந்த டிஸ்பிளே பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி சொல்லலாமா? இந்த Iqoo Neo9proவில் டிஸ்பிளே தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபீச்சர் சொல்லலாம். இதுக்கான டிஸ்பிளே அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன டிஸ்பிளேனா 6.78 இன்ச்சஸ் 1.5K LTPO AMOLED பேனலு. ஓகேங்களா, இந்த AMOLED பேனல் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, சூப்பரான AMOLED பேனலு. இது அப் டு 144 ரிஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. 2160 PW டிம்மிங் இருக்குது. ஓகேங்களா, சூப்பரான டிம்மிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1400 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்குது. நல்ல ஒரு பீக் பிரைட்னஸோட நல்ல ஒரு பிரைட்னஸோடு இருக்குது இந்த ஃபோனில், நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளேபேக் ஹவர்ஸ்லாம் உங்களுக்கு HDR சப்போர்ட் பண்ணி யூடியூபுக்கு, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வராது. அப்புறம் பிரைட்னஸும் நல்ல ஒரு 1400 நெட் பிரைட்னஸ்ஸு. டிஸ்பிளே ஒரு நல்ல ஃபுல் HD டிஸ்பிளே, நல்ல ஒரு 6.78 இன்ச்சஸ்ஸு டிஸ்பிளே தான். இதில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பர்ஃபார்மன்ஸ் 1 இயர் லேட்டர் ப்ராசஸாக இருந்தாலும் Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதில் Snapdragon 8 Gen ப்ராசஸ் ஒன்றும், அது மட்டும் இல்லாமல் இது 4 nm Snapdragon 8 Gen 2 ப்ராசஸ் தான். அது மட்டுமே இல்லாமல் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேமிங் சிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு Q1 கம்ப்யூட்டிங் Iqooவோட கம்ப்யூட்டிங் கேமிங் சிப் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டிங் கேமிங் சிப்பு. அதனால் அதுக்கான பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி. அதனால் ஆண்டனு ஸ்கோரும் நல்ல ஆண்டனு ஸ்கோர் இருக்குது. அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். 1.6 மில்லியன் இருக்குது. ஓகேங்களா, ஆண்டனு ஸ்கோரும் ஒரு நல்லா இருக்குது. ஓகேங்களா, நல்ல வேரியண்ட்டில் ஸ்டோரேஜ் வைஸும் நல்ல ஒரு ஸ்டோரேஜில் இந்த 8 Gen 2
இக்யூவோட கம்ப்யூட்டிங் சிப்பும் ஒரு நல்லாவே இருக்குது. நீங்கள் பிஜிஎம்ஐ விளாட்றதும் ஸ்மூத்தாக எக்ஸ்ட்ரீமாக 60 எஃப்பிஎஸில் விளாட்றது, 120Hz கால் ஆஃப் டியூட்டி விளாட்றது, பர்ஃபார்மன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன் சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாமா. ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரேஜஸ் வேரியண்ட்டும் இருக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜும் நல்லா கொடுத்துருக்காங்க. 12GB to 16GB LPDDR5X கொடுத்துருக்காங்க. 256GB 512 1TB UFS வந்து யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ்னுவாங்க. UFS யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் 4.2 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு UFS 4.2 கொடுத்துருக்காங்க. இதோட காம்படிட்டர் OnePlusல கூட 3.1 கொடுத்துட்டு 4.0 கொடுக்குறேன்னு சொல்லாமல் இது காம்படிட்டருக்கு நல்ல ஒரு காம்படிட் பண்ணுற மாதிரி UFS 4.0 தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 16,60,317 வருது. 1.6 மில்லியன் வருது. நல்ல ஆண்ட்ராய்டு ஸ்டோர், எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னே சொல்லலாம். ஆண்ட்ராய்டு ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. பிஜிஎம்ஐலையும் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் 60 FPS விளையாடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் 60 FPSன்றது உங்களுக்கு நல்லாவே பிஜிஎம்ஐ கொடுக்குது. 120Hz கால் ஆஃப் டியூட்டி விளையாடலாம். பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டில் ரெகுலர் மோடில் செக் பண்ணும்போதும் சரி. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5160 mAh வித் 120 watts சார்ஜர். இது கம்ஃபர்டபுளான ஃபோன்லாம் 5000 mAh தான் கொடுத்துருப்பாங்க. இது நல்ல ஒரு 1660 mAh நல்லா கொடுத்தோம். ஃபோனுக்கு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி பேக்கப்பும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் ஆகுறது 30 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா. 30 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிறது ஒரு சூப்பரானது. நெட்வொர்க் கனெக்டிவிட்டிலாம் பார்க்கலாம். நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் 5G டியூவல் 5G பேண்டு இருக்குது. Wi-Fi 7 இருக்குது. ப்ளூடூத்தோடது 5.3 இருக்குது. இல்லை அஃப்கோர்ஸ் NFC சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, சூப்பரான NFC சப்போர்ட்டோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கனால ஸ்பீக்கரில் சவுண்டெல்லாம் சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சென்சார்ஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு டீட்டெயிலாகவே சென்சார்ஸை பற்றி கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும் என்னென்ன சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதோட ஆடியோ டெஸ்ட் அதை நான் சொல்லியிருந்தால சென்சார்ஸ் என்னென்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லீனியர் எக்ஸ்டென்ஷன், சென்சார்ஸு, ஆக்சிலேட்டர்ஸ் என்னென்ன இது, லைட் சென்சார்ஸ் என்னென்ன சென்சார்ஸ். சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டோட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் சைனாலலாம் இல்லை ஒரிஜின் ஓஎஸோட கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகுதுனால ஆண்ட்ராய்டு 14 ஃபன் டச் OS 14 தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஃபன் டச் OSோட 14 ஆக்சுவலாக 3 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டு, செக்யூரிட்டி அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அந்த ஃபன் டச் OS எப்படி இருக்குன்றது தெரியும். நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸ். 50 மெகா பிக்சல் IMX920 கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடில் வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் IMX920ன்றது சேம் அஸ் Vivo X100 சீரிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த சென்சார் 50 மெகா பிக்சல் IMX920 தான். அந்த சென்சார்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. IMX920 மெயின் கேமராவில் இருக்குது. அதே சென்சார்ஸை நீங்கள் அந்த அமௌண்ட்டில் வாங்குகிற சென்சார் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸை மிரட்டியிருக்காங்க. அதில் எந்த விதமான காம்பன்சேஷனும் இல்லாமல் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ஃபோனில் எடுத்த கேப்சர் பண்ண இமேஜஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இந்த கிளாரிட்டிஸு எப்படி இருக்குன்றத ஒவ்வொரு பிக்சராக நீங்கள் அதோட டீட்டெயில் ஜூமிங்லேருந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இமேஜஸும் நம்ம எடுத்தது போது இந்த 50 மெகா பிக்சல் IMX920 சென்சர்ஸில் எடுக்கும்போதும் சூப்பராக இருக்குது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடில் எடுக்கும் போதுமே கேப்சர் பண்ணுற இமேஜஸோட டீட்டெயில் இமேஜஸ், லிவிங் திங்ஸ் அது மாதிரி இல்லை நான் லிவிங் திங்ஸ் எடுக்கும்போதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஓகேங்களா. ஃப்ளவர்ஸ் எடுக்கும்போது டீட்டெயிலிங்கும் நல்லா இருந்துச்சு. கேப்சர் பண்ண இமேஜஸ்ஸு ஹியூமன் பீயிங்ஸ் எடுக்கும்போதும் கேப்சர் பண்ணும்போதும் நல்லா இருந்துச்சு. இது இமேஜஸ்ஸு ஒவ்வொரு இமேஜஸாக பாருங்கள். அதே மாதிரி ஓகேங்களா. இதில் செல்ஃபி கேமராவும் பெட்டர் செல்ஃபி கொடுக்குது. ஓகேங்களா. நல்ல செல்ஃபிஸ் கொடுக்குது. வீடியோஸை பொறுத்த வரைக்கும் இல்லை 8K வீடியோ வரைக்கும் எடுக்கலாம். அப் டு 8K 30 FPSோட ரியர் கேமரா எடுக்கலாம். நான் 4K 60 FPSல ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் OIS ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. OISன்றது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஓகேங்களா. இதுதான் OISன்னுவாங்க. இமேஜஸ்லாம் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இதுதான் கேமராஸோட இமேஜஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா.
லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸ் இன்னும் சொல்லலையே ப்ரோன்னு சொன்னீங்கன்னா ப்ரைஸோடு சொல்லி கன்க்ளூஷன் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 35Kலேருந்து 39K கூட இருக்கும். இது நீங்கள் 1 TB இருக்கும், 256 GB 1 TB வாங்கினீங்கன்னா 42,000க்கு இருக்கும். எக்ஸாக்டாக இதோட ப்ரைஸ் 36லேருந்து 40க்குள்ளே தான் இருக்கும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்றது நான் ஃபோன் லான்ச் அன்றைக்கி அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியல. இல்லைனா நான் ஷார்ட் வீடியோ போடும்போது கூட உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ஃபோனில் இருக்குது. ஓவராலாக இது OnePlus வாங்கலாமா இந்த iQOO வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த iQOO Neo9pro OnePlus 12 பெட்டராக இருக்குது. என்ன ஒரு கான்னா அதே மாதிரி IP ரேட்டிங்கும் இல்லை. இந்த கானில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து அந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கார்னிக் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து கார்னிக் கொரில்லா கிளாஸ் இல்லை, வேறு ஒரு ப்ரொடெக்ஷன். அது மட்டும் தான் கான். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.